108 அம்மன் கதையில் நம்ம பார்க்க போகிறது சந்தோஷமாக சொல்கிறேன். என் குலதெய்வம் இல்லை, எல்லார் குலதெய்வமும் பாதி பேத்துக்கு குலதெய்வமாக இருக்கிறது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. அதனால் நான் சந்தோஷமாக சொல்கிறேன். 108 அம்மன் கதையில் 11வது அம்மனாக வர மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன். உங்களுக்கு அங்காள அம்மன்னா தெரியும், எப்படி பண்டிகை நடக்கும், என்னென்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழக்கப்படி எப்படி போகணும் வரணும். மாதத்தில் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், சேமமாக இருக்கும், நல்லாயிருக்கும், நினச்ச காரியம் நடக்கும், கஷ்டங்கள் தீரும். இதை நம்பி தான் எல்லாருமே போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம மேல்மலையனூர் அங்காள அம்மனை பார்க்கலாமா? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகில் உள்ள மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் சிவபெருமானின் பிரம்ம கபால தோஷம் நீக்கிய சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாகும். இங்குள்ள மூலவர் புற்று மண்ணை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அமாவாசை மற்றும் மாசி மாத மயான கொள்ளை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றவை. கோயிலின் சிறப்புகள். அமைவிடம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ளது. செஞ்சியிலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவு. மூலவர் அங்காள பரமேஸ்வரி வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள். கருவறையில் சுயம்பு புற்று வடிவம் உள்ளது. பரிகாரங்கள், பில்லி சூனியம், தீராத நோய்கள் மற்றும் மனநல பாதிப்புகள் நீங்கள் இங்கு வந்து வழிபடுறாங்க. முக்கிய திருவிழாக்கள். அமாவாசை வழிபாடு. ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அம்மனை தரிசனம் செய்கின்றனர். மயான கொள்ளை. மாசி மதத்தில் நடக்கும் திருவிழாவின் போது பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். இப்போ நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். முதல்ல நம்ம அங்காளம்மன் கோயிலை பற்றி அவங்கவுங்க குலதெய்வம் ஒவ்வொரு ஊரும் இருக்கும். எங்கள் குலதெய்வம் ராசிபுரம் அங்காளம்மன் கோயில், ஒவ்வொரு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில், இது மாதிரி அவங்கவுங்க கோயில் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மெயினாக குலதெய்வத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா பச்சரிசி, வெல்லம், நெய், பால், தேங்காய், பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எப்பயுமே மாலை. பேச்சியம்மன் பக்கத்துலேயே இருப்பாங்க, அங்காளம்மன் கோயில் பக்கத்துலேயே அதே கோயிலை விட்டிருப்பாங்க. நீங்கள் இனிமே குலதெய்வங்களுக்கு எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா, நாங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். ஒன்று வருஷத்தில் 2 வாட்டி போவோம், இல்லை வருஷத்தில் 4 வாட்டி போவோம். கண்டிப்பாக இந்த பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அரிசி, வெல்லம், மஞ்சள், குங்குமம், பாலெல்லாம் கொடுத்துட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். எத்தனை அம்மன்களை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடுற சந்தோஷம் வரவே வராது. ஊருக்குன்னு ஒரு குலதெய்வம், மூதாதையர்களுக்கு உள்ள தெய்வம், அவங்க கும்பிட்டதை வழி வழியாக வந்த குலதெய்வம். அதனால் குலதெய்வத்துக்கு போகிறவங்க இந்த மாதிரி கொடுத்து சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்களும் என்னென்ன ரெகுலராக எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மனை பற்றி நம்ம பார்க்கலாமா? மயான கொள்ள நாயகி மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தல வரலாறு. பில்லி சூனியம் நோய்களை தீர்க்கும் பரிகார ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. இறைவனை காக்க இரவி அவதார எடுத்த இடம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். அதாவது சிவபெருமானை காக்கிறதுக்கு பார்வதி எடுத்த அவதாரம். அதான் இறைவனை காக்க இரவி அவதாரம் எடுத்த இடம். எங்கேயுமே பார்வதி காப்பாற்ற சிவபெருமான் தான் அவதாரம் எடுப்பார். ஆனால் இங்கே சிவபெருமானை காப்பாற்ற பார்வதி அம்மனே அவதாரம் எடுக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். இங்கு அம்மன் சுயம்பு புற்று தேவியாக அருள்பாலித்து வருகிறார். மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த இடம் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய ஸ்தலமாகும். பில்லி சூனியம் நோய்களை தீர்க்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு மாசி மாதம் நடைபெறும் மயான கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாள் நினைப்பேன், மயான கொள்ளை அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம், ஏன் கோழி கடிக்கிறாங்க? மயான கொள்ளைனா அந்த சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, சாமி ஆடி வருது. இதெல்லாம் எனக்கு கதை தெரியாது. இந்த கதை தெரிந்த பிறகு தான் பிரம்மகத்தி தோஷத்தை
சிவபெருமான்றது கரைக்கிறதுக்கோசரம் தான் அம்மா அவதாரம் எடுத்து இதை பண்ணினாங்கங்கிறது அம்மா தான். இங்கே மாசி மாதம் நடைபெறும் ஆயான கொள்ளை மற்றும் அமாவாசை வழிபாடுகள் மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். மூலவர் புற்ற வடிவில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அமாவாசை அன்று இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். மாசி மாதம் நடைபெறும் தயான கொள்ளை மற்றும் ஊஞ்சல் உற்சவம் மிக பிரபலம். 27 வெள்ளிக்கிழமைகள் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும், திருமண தடைகள் நீங்கும். 27 வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு எலுமிச்சை பழம் மாலை, அது நீங்கள் 54, 108 அப்போ நினைச்ச காரியம் நடக்கும், திருமண தடைகள்லாம் நீங்கும். அது குலதெய்வம் எங்கே மேல்மலையனூர் போகணுன்றது கிடையாது. அவங்கவுங்க குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரிக்கு கூட போடலாம். ஆனால் மேல்மலையனூர் அவ்வளோ ஸ்பெஷல். கதை என்னன்னு நம்ம பார்ப்போமா? சிவபெருமானுடைய கோபத்தினால பிரம்மதேவனின் ஒரு தலையை கொய்த காரணத்தினால ஏற்ற பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக இந்த இடத்துல சிவன் தங்கியதாகவும் அங்கு தேவி புற்று வடிவில் இந்த தோஷத்தை நீக்குவதாகவும் வரலாறு கூறுகிறது. இங்கு தேவி மயான கொள்ளை மூலம் சிவனின் தோஷத்தை நிவர்த்தி செய்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. சிவன் பிரம்மனின் தலையை கொய்ததால் சரஸ்வதி தேவி பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் சாபமிட்டுட்டாங்க. சிவன் என்ன பண்றார்? பிரம்மனுடைய தலையை கொய்ததுனால சரஸ்வதி தேவி பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் சாபம் விடுறாங்க. இந்த சாபத்தை போக்க தான் இங்குள்ள நதிக்கரையில் 5 தலை நாகமாக புற்றில் பார்வதி தேவி அவதரிக்கிறாங்க. நீண்ட காலமாக அந்த இடத்துல தங்கி புற்றாகவே தேவி அவதரித்து வந்தாங்க. சிவபெருமான் இங்கு தனது சாபம் நீங்கி தேவியை மணந்ததாக வரலாறு. சிவபெருமான் வருகைக்காக புற்றில் பல ஆண்டுகளாக காத்திருந்த இடம்தான் இந்த மேல்மலையின் பகுதியாகும். இங்குள்ள மக்கள் கருவறையில் உள்ள புற்றையே தேவியாக கருதி வழிபடுகிறார்கள். புற்றில் உள்ள மண்ணை எடுத்து பூசிக்கொள்கிறார்கள். வருடாந்திர உற்சவத்தின் போது அம்மனை நேரில் வைத்து ஊர்வலம் நடத்துகின்றனர். பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கோவில் 24 திறந்து இருக்கும். அன்றைய தின மக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றனர். மயான கொள்ளை வெகு சிறப்பாக நடைபெறும். அந்த சமயத்தில் பக்தர்கள் கொண்டு வந்த தானியத்தை சமையல் செய்து அம்மனுக்கு படைத்து வழிபடுகின்றனர். அம்மனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் இந்த மேல்மலையனூர் முதலிடம் பெறுகிறது. தலவிருட்சம், வில்வ மரம் மற்றும் மயில் கொன்றை மரம், தீர்த்த அக்னி தீர்த்தம், இறைவனை காக்க இரவி அவதார் எடுத்த ஸ்தலம் என்பதால் இங்கு அங்காள பரமேஸ்வரி என பெயர் வந்தது. அங்கம் ஆளும் ஈஸ்வரி என்பதால் அங்காள பரமேஸ்வரி என ஆனது. இந்த பகுதி முற்காலத்தில் தண்டகாரண்யம் என அழைக்கப்பட்டது. இங்குள்ள அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து அருள்வாளிக்கிறாள். இங்குள்ள அம்மனை புற்றுதேவி அம்மன் என்று அழைக்கிறார்கள். இந்த சுயம்பு புற்றுவானது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டானதானது. இங்கே வரும் ஆண் பக்தர்கள் கபாலா வேடமிட்டு வருகிறார்கள். பெண்கள் வேப்பிலை ஆடை அணிந்து வருகிறார்கள். இந்த கோவில் அதிகளவில் நேர்த்திக்கடன் நடைபெற்று வருகிறது. அமாவாசை நாளில் இரவு 12 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். மகா சிவராத்திரியை ஒற்றி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும். 7ஆம் நாள் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும். தேரோட்டம் முடிந்ததும் தேரை அக்குவேர ஆணிவராக பிரித்து விடுவார்கள். மீண்டும் அடுத்த தேரோட்டத்திற்கு புதிய தேர் செய்யப்படும். இதுதான் நடைமுறை. அம்மன் சிவனின் சாபத்தை தீர்த்தாலும் அவளது கோபம் அடங்கவில்லை. அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்களும் முனிவர்களும் தேர் திருவிழா நடத்துகிறார்கள். அப்போது அவர்கள் தேர் சக்கரங்கள், அச்சாணிகள் மற்றும் தேர் சட்டங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு தேரோட்டத்தில் தேவியை வைத்து ஊர்வலம் நடத்தினார்கள். தேர் ஊர்வலம் முடிந்த பிறகு தேவர்களும் முனிவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றனர். தேவியும் சமாதானமானார். இதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் தேர் புதிதாக செய்யப்படுகிறது. சிவன் பிரம்மன் தலையை கொய்தபோது அவரது தலை சிவன் கையில் கபாலமாக மாறி ஒட்டி கொண்டது. எவ்வளவோ முயன்றும் கபாலத்தை பிரிக்க முடியவில்லை. சரஸ்வதி தேவியின் விருப்பப்படி சிவன் இங்கே தேவியின் கையால் படைத்த சாதத்தை கபாலத்திற்கு படைப்பதற்காக உணவை கீழே சிதறினார். அப்போது கபாலம் கீழே இறங்கி அந்த சாதத்தை உண்டது. இதன் மூலம் சிவனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதாக வரலாறு. இந்த கதையை நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய பாணியில் சொல்லுவேன். சிவன் பிரம்மன் தலையை கொய்தாராங்களா, அப்போ அவருடைய பிரம்மனுடைய தலை என்ன ஆகுது, சிவன் கையில் ஒட்டிக்குது.
கபாலம் மூளை இருக்குது பார்த்தீங்களா, தலை இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மனுடைய தலை. அவரது தலை கீழே உழுவல, சிவனுடைய கையில் ஒட்டிக்குது. எவ்வளோ முயற்சி செஞ்சால் அந்த கபாலத்தை அந்த கபாலத்தை எடுக்கவே முடியல. அப்போ சரஸ்வதி தேவி சாபம் விடுறாங்களா, அம்மா நாக வடிவில் இங்கே இருக்கிறாங்களா. சிவன் அந்த கபாலத்தோடையே பல யுகங்கள் அலையிறார். அதுக்கப்புறமேலு தான் அம்மா இந்த அமாவாசை என்று 3 சாதத்தை கைப்பிடி உருண்டை வைப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் சாதம் போடும்போது பிடிச்சிக்கும், 2வது தடவை சாதம் போடும்போது பிடிச்சிக்கும். ஆனால் அப்படி என்ன பண்ண அந்த கபாலம் சிவனுடைய கையில் இருக்கிற கபாலம் ஒட்டிக்கிட்டு நவராமே இருக்கும். அப்போ தான் கிருஷ்ணர் பிரம்மா விஷ்ணு சொல்லுவார், நீங்கள் அந்த 3வது தடவை போடும்போது போடுற மாதிரி போட்டு கீழே கையை இழுத்துருங்க. அப்புறம் என்ன பண்ணிடுவார், அந்த சாதத்தை சாப்பிடணுங்கிற ஆவலில் பிரம்மனுடைய கபாலம் 3வது வாட்டி டக்குன்னு சிவபெருமானுடைய கையை விட்டு கீழே விழுந்துரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரியே தடவை போட்டப்போ கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்க. சிவன் பிரம்மனுடைய கபாலம் 2வது தடவை போடும்போது பிடிச்சிக்கிறாங்க. 3வது வாட்டி பார்வதி தேவி போடுற மாதிரி போட்டுட்டு கீழே தாழ்த்தவும், மேலே போடுற மாதிரி போட்டு கீழே தாழ்த்தவும், அந்த கபாலம் கீழே மேலே போடுறாங்கன்னு நினச்சிட்டு கீழே தாழ்த்தவும் டக்குன்னு அவர் கையிலிருந்து கீழே போய் அந்த கபாலத்தை பிடிக்க போகுது. அந்த கபாலம் கீழே, அந்த கபால உருண்டை, அந்த சாப்பாடு உருண்டை கீழே விழுந்துருது. அதே மாதிரி அந்த பிரம்மனுடைய கபாலமும் கீழே விழுந்து உடைஞ்சிருது. இந்த தோஷம் நீங்குவதற்காக தான் அம்மா அவதாரம் எடுத்து மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி சிவனை காளகஸ்தி பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கியதாக வரலாறு. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தல வரலாறு இன்னொரு தடவை சொல்லலான் இருக்கிறேன். பிரம்மனின் 5ஆம் தலையை கொய்ததுனால சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இதனால் அந்த தலை சிவனின் உள்ளங்கையில் ஒட்டி கொண்டது. என்ன முயற்சி செய்தும் கையை விட்டு அகலாததுடன் சிவனுக்கு இடப்படும் உணவு வகைகளையும் போட்டவுடன் கையில் இருந்த அத்தலையே உண்டு வந்தது. இதனை முடிவுக்கு கொண்டு வர சிவன் விரும்பினார். அப்போது பார்வதி தேவி அளிக்கும் புற்று மண் பலருக்கு நன்மை அளிப்பதை அறிந்தார் சிவன். தன் தொல்லையும் நீங்க வேண்டும் என்றார். விஷ்ணு கூறிய அறிவுரைப்படி பார்வதி தேவி 3 கவள மண்ணத்தை எடுத்து 2 கவள மண்ணத்தை சிவன் கையிலிட பிரம்ம கபாலமே வழக்கம் போல உண்டு விடுகிறது. 3ஆம் கவளத்தை தவறுதலாக போடுவது போல மண்ணில் போட்டு விடுகிறாள். பார்வதி தேவியான அங்காளம்மன் உணவின் ருசியில் மயங்கிய கபாலம் மண்ணை நோக்கி பாய விஸ்வரூபம் எடுத்த அங்காளம்மன் அந்த கபாலத்தை காலில் போட்டு மிதித்து அடைக்க விடுகிறாள். இப்படியாக சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கிக்கிறது என்பது ஸ்தல புராணம். பின்னர் கோபம் தணிந்த அன்னையும் தனது சுயரூபம் எடுத்த அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூர் கோவிலில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அங்காளம்மனின் தலத்தில் மகாமண்டபத்தில் புற்றாகவும் மூலஸ்தானத்தில் திருவுருவத்துடனும் காட்சியளிக்கிறாள். அவள் அருகில் சிவனும் வீட்டிருக்க பக்தர்களை புற்று மண்ணை பிரசாதமாக எடுத்து செல்கின்றனர். பக்தர்கள் கபால வேடமிட்டும் வேப்பஞ்சலை அணிந்து வந்தும் பிரார்த்தனையை செலுத்துகின்றனர். இத்திருக்கோவிலின் தலவிருட்சம் வில்வமரம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அங்காள பரமேஸ்வரிக்கு ஊஞ்சல் விழா நடத்தப்படுகிறது. இதனை காண லட்சோப லட்சம் பக்தர்கள் குவிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.